ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்டியன் படம்னாலே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹன்சிகா வந்து நடிச்சிருக்காங்க. ஜோதியாவுக்கு ஆப்போசிட்டாக பேயா வந்து இந்த வருஷம் வந்து நான் ட்ரெண்டிங்காக வருவேன் அப்படிங்கிற இதில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் நடிகர்கள்லாம் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஹன்சிகா, பிரதீப் ராயன், இசை வந்து சாம் சிஎஸ் நடிச்சிருக்காங்க. இதோட இயக்கம் வந்து சபரியன் குரு சரவணன் வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ஆண்டு மலையாளத்தில் வந்து வெளியான மம்புட்டி பேய் படமான பிரம்மயுகம் திரையரங்கில் வந்து ரசிகர்களை வந்து மிரட்டி 75 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பெருச்சது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து பாலிவுட்டில் வந்து ஜோதிகா, அஜய் தேவன் மற்றும் மாதவன் நடிப்பில் வெளியான சைத்தான் திரைப்படம் வந்து பாசிட்டிவ் விமர்சனம் வந்து பெற்றிருக்குது. அதே நேரத்தில் நடிகை ஹன்சிகா நடிப்பில் ஹாரர் படமாக உருவாகியுள்ள கார்டியன் படம் இன்று வெளியாகியுள்ளது. அந்த படத்தோட முழுக்க கதையை தான் நம்ம இன்று பார்க்க போகின்றோம். KS ரவிக்குமார் உதவி இயக்குனரான சபரி மற்றும் குரு சரவணன் இணைந்து இதற்கு முன் கூகுள் குட்டப்பா படத்தை குருநாதரை வைத்து இயக்கி சொதப்பிவிட்டார். இந்நிலையில் வந்து கடைசியாக வைத்து வந்து இந்த இரட்டை இயக்குநர்கள் வந்து இயக்கிய கார்டியன் படம் மிரட்டலா உருட்டலா என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாவார் லாரன்ஸ் நடிப்பில் வெளியான முனி படத்தில் எப்படி ஹீரோ வந்து தனது உடம்பை வந்து பேய்க்கு வந்து வாடகை விட்டு கெட்டவர்களை வந்து அழிப்பாரோ அதே போல தான் இந்த படத்தில் வந்து ஹன்சிகா அதே வேலையை வந்து பார்க்குறாங்க. யோகி பாபு நடிப்பில் வெளியான பேய் மாமா படத்தின் கதையும் இதே தான். சிறு வயதில் இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாதவரை விளங்கும் ஹன்சிகாவுக்கு திடீரென ஒரு நல்ல வேலை, சந்தோஷமான வாழ்க்கை வந்து கிடைக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என புரியாமல் யோசிக்கும் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆவி தான் செய்கிறது என்பது வந்து தெரிய வருது. அந்த ஆவி வந்து பழிவாங்க வந்து துடிக்கும் சுரேஷ் மேனன் வந்து ஸ்ரீமன் அபிஷேக் வினோத் மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி உள்ளிட்டவர் வந்து பழிவாங்க வந்து ஹன்சிகா எப்படி உதவுகிறார் என்பதுதான் இந்த கார்டியன் படத்தோட முழுக்க கதை. ஹன்சிகா முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த படங்களே சரியாக போகல. ஆனாலும் அவரது அழகை ரசிக்க வந்து தனி கூட்டமே வந்து இருக்குது. திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களை வந்து நடித்து வராங்க. ஆக்ஷன் ஹீரோயினாக வேண்டும் என ஹாரர் படங்களை வந்து தேர்வு செஞ்சு வர்றாங்க. தமிழில் தரமான பேய் படங்களை பெரிதாக வராத நிலையில் பழைய கதையை பற்றி ட்ரெண்டிங்காக வந்து ஆகும் நிலையில் இந்த படம் வந்து ஹன்சிகா முதல் பாதியிலே வந்து துரதிர்ஷ்டமாக வந்து வாழ்ந்துருக்காங்க. வாடும் பெண்ணாக வந்து இந்த படம் வந்து வெளியாக இருக்குது. இரண்டாம் பாதியில் வந்து பேய் வந்து அவதாரம் எடுக்கும் ஹன்சிகா வந்து நடிப்பு பெரிதாக வந்து இருக்காது. ஹன்சிகாவுக்கு ஜோடி வேண்டுமே என்பதற்காக பிரதீப் ராய் வந்து போகிறாரு. அப்பக்கப்ப பிளாக்ஸ்பாஸ் காட்சி வந்து வில்லன்கள் ஏன்னா யாருமே வந்து பலமாக வந்து இருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹன்சிகா நடிப்பில் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் வந்து சொல்லுது. சாம் சிஎஸ் இசை ஓகே, ஆனால் ஒழிப்பது வந்து லைட் எல்லாம் வந்து பரவாயில்ல. KS மற்றும் ரவிக்குமார் உதவி இயக்குனரான சபரி மற்றும் குரு சரவணன் வந்து இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த ஹாரர் படத்தின் முதல் பாதி வந்து படத்துக்கு வந்து பலமாக வந்து உள்ளது. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹன்சிகாவுக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக் கிடைக்குமா என ரசிகர்கள் வந்து நினைச்சா அதற்கு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். சிம்பு ஹேமியா நடிப்பில் வந்து மகா படத்தில் சொதப்பிய இந்த கார்டியன் படம் வந்து பல இடங்களில் ரசிகர்கள் வந்து பொறுமை வந்து சோதிக்கிறது. இதுதான் இந்த படத்தோட முழுக்க ரிவ்யூ சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.